எல்லாருக்கும் தெரியுமா? விதை முளைக்குதா? விதை முளைச்ச உடனே உங்களுக்கு அந்த காட்லேடான் ஓப்பன் ஆகி இலை வருதா? இலை வந்தோடனே முதல் இலை 2 காட்லேடான் ஓப்பன் பண்ற விதை. அதுக்கப்புறமா ஒரிஜினல் இலை வந்து 2 இலை வரும் பார்த்தீங்களா? அந்த 2 இலை இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெம் முளைக்குதா? அந்த ஸ்டெம் வந்து 1G ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஒயின். அது அந்த ஒயின்ல அது வந்து 1Gன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து 2 ஒயின் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். அது வந்து 1G. ஸோ 2 வகை போகும்போது இதுல ஒரு எப்போ கட் பண்ணணும்னா ஒரு 11 இலையோ 13 இலையோ வந்த அப்புறம் தான் அந்த 1G கட்டிங்கே பண்ணணும். இது எல்லா கொடி வகைக்குமே வந்து வரக்கூடியது. ஸோ 11வது இலையிலையோ இல்லை 13வதுலையோ நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டீங்கன்னா 2ஆ பிரியும். 2ஆ பிரியும் போது அதே போல் அதுவும் வந்து ஒரு 9வது இலையோ, அதாவது என்ன சொல்லணும்னா ஆட் நம்பர்ஸில் வர இலைகள் 11வதுலையோ அது மாதிரி இருக்கும்போது அந்த வைனை நீங்கள் கிள்ளி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது திருப்பி போகும். ஸோ அது 2G ஆகும். திருப்பி அதில் இருக்கிற இலைகள் ஒரு 11 இலை போனவொடனே கட் பண்ணி விட்டீங்கன்னா அது 3G. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அது 3G 4G 5G அது மாதிரி வந்து கட்டிங் வந்து போகும். இது எதுக்கு மெயினாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் 1Gயோ 2Gயோ பண்ணும்போது உங்களுக்கு ஆண் பூக்கள் தான் முதல்ல வரும். ஆண் பூக்கள் வரும்போது உங்களுக்கு வந்து பாலினேஷன் நடக்காது, மகரந்த சேர்க்கை வந்து நடக்காது. ஸோ காய்ப்பு கிடைக்காது. வெறும் ஆண் பூக்கள் மட்டும் இருந்ததுன்னா காய்ப்பு இருக்காது. ஸோ பெண் பூக்கள்லாம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து காய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் இந்த 3G கட்டிங் வந்து கொடுக்குறதே. நம்ம மெயினாக மாடி தோட்டத்தில் 3G தான் பண்ணுவாங்க. நீங்கள் நிலத்தோட்டமாக இருந்தால் நீங்கள் எத்தனை கட்டிங் வேணால் கொடுத்து நீங்கள் இடம் நிறையா இருந்ததுன்னா அப்படியே கீழே தோட்டத்தில் வந்து படர விடலாம். சொரையை பொறுத்த வரைக்கும் கொடியில் படர விடுறது, தரையில் படர விட்டிங்கன்னா அங்கங்கே அது வேர் பிடிச்சி அது மான் போயிட்டே இருக்கும். போகும்போது அது இன்னொரு தனி செடியாக உருவாகும் போது அதுலேருந்து உங்களுக்கு காய்ப்பு எடுக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து வெறும் பெண் பூக்கள் மட்டும் வருதோ அப்போ கிள்ளி விடுங்க, அப்போ ஆண் பூக்கள் வரும். அதே போல் நீ மோர் இருக்குது பார்த்தீங்களா? மோரில் வந்து பெருங்காயத்தை கரைச்சி அதை தளிச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிக்கும். அந்த சத்தை நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பூக்களும் எடுக்கும், காய்ப்பு நல்லா கிடைக்கும். ஒரே 2G மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 பூ பூக்கும், இதில் 2 பூ பூக்கும், 2 காய் காய்க்கும், செடி போயிடும். இதே நீங்கள் 3G 4G பண்ணும்போது எல்லா கொடியிலையுமே காய் காய்க்கும், பெண் பூக்களாக இருக்கும், ஆண் பூக்களாக இருக்கும். அப்போ உங்களுக்கு காய்ப்பு நிறைய இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு காய் வரலை அப்படின்றாங்க. அது மெயின் ரீசன் இந்த 3G 4G கட்டிங் பண்ணாததுனால தான் வந்து வரலை. இல்லை ஒரேடியாக பெண் பூக்கள் ஒண்டி வருது, ஒரே ஆண் பூக்கள் மட்டும் வருதுன்னா அதுக்கு ரீசன் இதுதான்.